சரி, இப்போ இதுதான் நம்மளுக்கு நம்மளுடைய வெக்காபுலரி வேர்ட்ஸ். இந்த ஷங்க்ஸு அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுதோ வச்சுக்கணும். இது வந்து இட் இஸ் நாட் நெசசரி தட் எல்லாமே ஞாபகத்துக்கு வரணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஐ வில் சே தட் திஸ் ஆர் ஆல் த வேர்ட்ஸ் விச் இஸ் வெரி மச் ஆஸ்க்டு. அப்படின்றது வந்து பார்த்தோன்னா வி ஹாவ் ஷுவே. நான் வந்து வேறு கலரில் மார்க் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லோ கலர் இருக்கிறதுனால ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் ஆரஞ்சு கலர். ஓகே, சரி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஷுவே எடுத்துக்கணும். ஏன்னா ஷுவே இல்லாமல் ஓ ஷுவே அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்யூ இஸ் நத்திங் பட் இங்கிலீஷு. இந்த அலப்போயூலாம் வராது அந்த அளவுக்கு. ஓகே, தேயூ இஸ் இம்பார்ட்டண்ட்டு. இயூ அந்தளவுக்கு தேவையில்லை. ஃபாயூ வி ஹாவ் டு. அதே மாதிரி ஹான்கோ யூ வந்து கொரியன் வந்து தே ஆல் வெரி மச் ஃபாண்ட் ஆஃப் சைனீஸ் பீப்புள், ஈவன் கொரியன்ஸ் ஆல்சோ. அதனால் ஹாங்கோ யூ எடுத்துக்கிறோம். ரீயூ வந்து ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. அதனால் எப்போ பார்த்தாலும் அவங்க இந்த ரீயூவை பற்றியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி ஷீபானியா யூ அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இட் இஸ் ஸ்பானிஷ். ஓகே, ஆனால் துயி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிங்தியன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜியன் இஸ் இம்பார்ட்டன்ட். சூ இஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்மளுக்கு சர்வைவல் வேர்ட்ஸை வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இது வேர்ட்ஸு. இப்போ அங்கே போய் நம்மளை விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து பேசியே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் துயி, மிங்தியன், ஜியன், சூ, யோஜு. போஸ்ட் ஆஃபீஸ் போகிறோமோ இல்லையோ, ஆனால் பேங்க்குக்கு வந்து கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு நெசசிட்டி வரும். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, எக்ஸ்சேஞ்ச் கரன்சி பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி இந்த ஜி சின்னெல்லாம் வந்து which is optional only, but either way I'm just marking it G and sin. Okay, G and sin. And also we have chu to withdraw money. Yeah, chu is also very much needed, and also the qian is also needed. Leo, chi, 6 இது எல்லாமே நம்பர்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும், பிரதீப் தான் தெரியாது. ஓகே, லியோ, சி, ஜியோ. ஓகே, லியோ, சி, ஜியோ. எஸ், that's it. ஓகே, இப்போ பிரதீப் அப்படியே ஃபுல்லாக ஒரு வாட்டி படிச்சிருங்க. இப்போ மேலேருந்து நான் டிக் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. ஓகே, ஸ்வே. ஓகே, நான் மீனிங்கோட படிக்கிறது. ஆமாம், மீனிங்கோட படிக்கிறது பெஸ்ட்டு பிரதீப். மேம் மீனிங்கோட படிக்கிறது. ஆமாம் ஆமாம், மீனிங் இல்லை, மீனிங்கோட படிக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, ஸ்வே டு ஸ்டடி ஆர் டு லேர்ன். ஓகே, இங்யூ இங்கிலீஷ். தேயூ ஜெர்மன். ஃபாயூ French. For you French. Okay. And Hangoyu Korean. Hangoyu is Korea. Okay. Hangoyu Korean. Ryu Spanish. Tui yes, right, correct or true. Mingtian tomorrow. Qian to see. Chu to go. Yochu post office. Chi to post, to send by mail. To mail. Shin letter or mail. Income bank. Choose to draw. Qian money. Yes. Leo. You kid இருக்கிறதையும் படிக்க. Leo. Okay. Leo 6. Chi 7. Chiu 9. Okay. So Pradeep, what you have to do is you have to write this in your notebook. Okay. அதுக்கு அடுத்து ஐ வில் பி ஆஸ்கிங் யூ என்ன சொல்கிறதுன்னா இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். ஓகே, இவங்களுக்கு இப்போது ஸ்போக்கன் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது செட்டு. ஓகே, இப்போ வந்து கோகுல் அண்ட் மஹித், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஆஸ்க் யூ ரேண்டம்லி. ஓகே, நான் வந்து இப்போ சென்டென்சஸாக நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து யூ ஹாவ் டு லெட்
let me know the meaning of these words. Okay, meaning of the sentences. Yes, ma'am. எவ்வளோ ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். ஓகே, இப்போது இது வந்து ரீட் அண்ட் லேர்ன் இருக்கா. இப்போ இந்த இடத்துல ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ. ஓகே, துய் அப்படின்னு என்ன அர்த்தம்? மீனிங் வந்து துய்க்கு என்ன இல்லை, முதல்ல நமக்கு எழுதிடுவோம், அதுக்கப்புறம் எனக்கு மீனிங் சொல்லுங்கள். ஓகே, இது சியன். ஓகே, இது சு. ஓகே, இது வந்து இன்ஹாங். இது யோஜு. இது மிங்தியன். இது வந்து இங்யூ. இது வந்து சு யோ ஜு. ஓகே, சு இன் ஹாங். ஓகே, சு இன் ஹாங். சு 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 சியன். சு சு சியன். ஓகே, அதே மாதிரி சு இது வந்து என்னமோ ஆச்சு, ஃபா. ஓகே, ஃபாசின். ஓகே, ஃபாசின்னா டு சென்ட் அ லெட்டர். அதே மாதிரி ஷுவே இங்யூ, ரைட்டிங் இங்கிலீஷ் கேரக்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸ். ஓகே, ஷுவே இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் கரெக்டு. ஷுவே ஹான்யூ. அதே மாதிரி சு பெய்ஜிங். ஓகே, சு பெய்ஜிங். அதே மாதிரி மிங்தியன் ஜியன். ஓகே, சரி. இப்போது வந்து நெக்ஸ்ட்டு இது அப்படியே பார்த்துட்டே வச்சுக்கோ மஹித். யூ ஹாவ் டு லெட் மீ நோ த இது மீனிங் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து கோகுல் மீனிங் சொல்லணும். அதுக்கடுத்து இது வந்து உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு சொல்லணும். நான் அந்த மேலே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய பின்னின் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுவேன். ஓகே மேம். ஸோ கேன் ஐ நோட் டவுன் பண்ணலாமா மேம் இல்லை வேணாம்? நோட் டவுன் பண்ணிக்கிறீங்களா? இல்லை இப்போ வந்து யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் சேயிங் த இது மட்டும் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் என்ன? நெக்ஸ்ட் ஃபாலோடு யூ இஸ் கோகுல். ஓகே மேம். ஸோ மீனிங் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ் ஆர் டு கோ. To with the fourth tone is to withdraw. Chen is money, currency or money. Chu is to go. Okay. In Hang is bank. In Hang is bank. Okay. Yuju. Post office, ma'am. Post office, okay. Mingtian is tomorrow. English. English, ma'am. Okay. Ingu is English. Chu Yuju. Chu Yoju. Chu Yoju. To go to the post office. Yes. Chu Yinhan. To go to the bank. Chu Chen. To go to withdraw money. Yes. Chu Fa Shin. To send. Jita send. Two letter ma'am. Adu fa theriyala ma'am. Fa வந்து to send. அப்போ G ma'am. ஜி சின்னா. ஆமாம் சாரி சு என்னென்னா ஃபானால ஒன்று இருக்குது. இது வந்து ஆனால் நம்ம இங்கே பார்க்குற ரேடிக்கல் வந்து ஜி தான். எஸ், யூ ஆர் ரைட் மஹித். ஜி. ஓகே. Xue Yingyu. Study English.
Xue Hanyu to study Chinese. Xu Beijing. Okay. Third one also. To go to Beijing. To go to Beijing. Ming Tian Jian. Tomorrow let's see. Yes. Or see tomorrow. Okay. Ming Tian Jian. Okay. சரி. ஓகே, இப்போ கோகுல் நீ படிச்ச எனக்கு மீனிங் சொல்லு. இப்போ இப்போ இது மகித் சொன்ன மாதிரி சொல்லுங்க. கோகுல் மேம். எஸ். துய். மேம். எஸ். துய்க்கு என்ன மீனிங்? வாட் இஸ் தி மீனிங் ஃபார்? எஸ் கோகுல், துய்க்கு மீனிங் என்ன? ஸ்கிரீன் இதாயிடுச்சு மேம். ஓகே, ஸ்க்ரீன் இதுவாயிடுச்சா? ஓகே, உன்னோட இதில் நெட்டு ஸ்லோவாக இருக்கு கோகுல், அதனால வந்து ஸ்க்ரீன் இதுவாயிடுச்சு. சரி, நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாரு, அதுலேருந்து படிச்சு சொல்லு. துய். எஸ், அதுக்கு அடுத்தது சூ. துய். சூ. மீனிங் இது கோகுல் மீனிங் சொல்லு. யோஜு. Tian. Chu. Ming Tian. Ying Yi. Yingyu. Chu Yo Ju. Chu Yi Han. Chu Chu Qian. Chu Hua Xin. Xue Yi Yu. Xue and Yu. Chu Beijing. Ming Tian Jian. சரி, நான் மீனிங்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு படிச்சுட்டே இருக்கே. மீனிங் சொல்லணும்ல. சாரி மேம், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். அப்படியா? எனக்கு உன் வாய்ஸ் நல்லா கேக்குதே மேம். உன் வாய்ஸ் எனக்கு நல்லா கேக்குதுடா. உங்க வாய்ஸ் தான் லைட்டா இந்த பிரேக் ஆகுது. ஓகே, சரி, ஓகே, சரி. இது மகித் இப்போ. ஓகே, சரி மகித், இப்போ இது வந்து படிக்க முடியுதான்னு பாருங்க. துய்னா மேம். சொல்லு. துய்னா நல்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே. இல்ல கோகுல், ஆக்சுவலா இங்க பாரு, உனக்கு வாய்ஸ்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஸோ நெட் அங்கே ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன் உன்னோட வீட்டில், உன்னோட இடத்துல. ஓகே, அதனால யூ டூ ஒன் திங், ரைட் இட் டவுன் அண்ட் கிவ் இட் டு மீ. இப்பயே எழுது, மீனிங் எழுதி எனக்கு அனுப்பிப்போ. கோகுல், சரி, ஓகே மகித், இப்போ யூ வில் ஸ்டார்ட் வித் இது ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. இது வந்து யூ ஸ்டடி. மேம். எஸ் கோகுல். மேம், இப்போ பிரேக் ஆகுது மேம் வாய்ஸ். அதனால தான் நான் சொல்றேன், நீ எழுதி எனக்கு அனுப்புன்னு சொல்றேன். ஓகேவா? நீ எழுதி அனுப்புங்க. மேம். Write it down, Gokul. Write it down. Okay? Okay. So, Magit, can you able to hear me? Yes, ma'am. Okay. இது வந்து you study English அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல? ஓகே மேம். சரி கோகுல். You study English மா அப்படின்னு கேட்குறோம். அப்போ நீ வந்து how do you put it in Mandarin? மகித், என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா? இல்ல மேம் சாரி மேம், நான் அன்மியூட் பண்ணல. சாரி, நான் அன்மியூட் பண்ணாம பேசிட்டு இருக்கேன். ஓகே. சாரி. நீ ஷே இங்கியுமா? இங்கியுமா. ஓகே, அதே மாதிரி நோ நாட் ஸ்டடி இது சொல்றோம் ஹன்யூ.
பூ பூ ஷ்வே ஹன்யூ. ஓகே அதே மாதிரி இந்த இடத்துல we are saying that go Beijing மா அப்படின்னு கேட்குறோம். ஷூ பெய்ஜிங் மா. அதே மாதிரி you go bank. துய். you go bank மா. நீச்சு இன்ஹான் மா. நான் வந்து தப்பாக போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே யோஜுன்னு போடுறதுக்கு பேங்க்குன்னு போட்டேன், இன்ஹாங்கன்னு போட்டிருக்கேன். ஓகே ஸோ இது பேங்க் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ் இது. ஓகே ஸோ நீஷு யோஜு மா. ஓகே நாட் go bank withdraw money. பூச்சு ஷூ இன்ஹான் ஷூ சென். tomorrow see. மிங்தியன் ஜென். ஓகே இப்போ மிங்தியன் ஜென் இப்போ என்ன தெரியுமா பண்ணணும், இது வந்து பெஸ்ட் டு ஐடென்டிஃபை திஸ் வேர்ட்ஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கிவ் இட் த இது மட்டும் என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த இதுக்கு இங்கிலீஷில் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை வச்சு யூ ஹாவ் டு ரைட் யுவர் பின்இன் அலோன் ஃபார் நவ். இப்போ அனுப்பிச்சிருக்கீங்களா மேம்? நான் அனுப்பிச்சிட்டேன். பின்இன் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீ சொன்ன வேணா we have to study without the English meaning, you have to study the Mandarin characters. ஓகே மேம். ஸோ இப்போ வந்து அந்த இங்கிலீஷை வந்து இப்போ 2 and 3 டயலாக்ஸுக்கு யூ ஸ்டார்ட் ரைட்டிங் த பின்இன் லைக் ஏபி. நான் சொல்கிறது புரியுது இல்லை மஹித்? எஸ் மேம் புரியுது மேம். சரி. இப்போ நான் சொன்னதே நான் திருப்பி எழுதணுமா மேம்? எக்ஸாக்ட்லி எஸ். So Pradeep, did you finish what I have given you? Yes ma'am. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓரலாக இப்போ நான் கேட்குறேன். I'm just going to ask you something oral from the Chinese as my pronunciation. You have to let me know the English meaning, okay? Okay. இப்போ வந்து if I ask you sin hexagon அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? What is the meaning for it? Sin letter ma'am. Letter, okay. And so what is fayu? Fayu French. Okay. Shui to learn. Qian back. No? Qian is money. Sorry. It's okay. And then morning. Sorry. என்ன word ma'am? Sorry நான் இங்கிலீஷ்ல போயிட்டு நினைக்கிறேன். Sorry, Mingtian. Tomorrow. Jian. Jian சி. To see. நாளைக்கு பார்க்கலாம் அப்படி சொல்றாங்க. Okay, very good. So revise பண்ணிருக்கீங்க நல்லா. Okay. So we will start with the கோகுல் முடிச்சிட்டீங்களா? ஓகே சரி. இப்போ வந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பிரதீப், இது வந்து யூ ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் நான் இந்த இடத்துல ஆன்சர் சொல்கிறேன். ஒரு சிலதுக்கு ஆன்சர் உங்களே சொல்கிறேன். ஓகே ஸோ வாட் தே ஹவ் கிவன் ஹியர்? கேன் யூ ரீட் திஸ்? ஸோ என்ன சொல்கிறாங்க? யூ ஸ்டடி இங்கிலீஷ். Are you studying English? Exactly. அப்போ அதுக்கு வந்து அவங்க முதல்ல எடுத்தோன்னே என்னன்னு போட்டிருக்காங்க? பூன்னு போட்டிருக்காங்க. அப்போ பூனை நோ நாட்னு சொல்லிட்டு அதை நமக்கு அப்படியே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ அப்போ என்ன போடலாம் அந்த இடத்துல? ஷுவே அண்ட் ஷூ. பூ ஷுவே ஹன்யூ. வெரி குட். ஓகே ஷுவே ஹன்யூ. அதே மாதிரி சூ பெய்ஜிங் மா அப்படின்றாங்களா. ஸோ வாட் டஸ் இட் மீன்? சூ பெய்ஜிங் மா. Are you going to Beijing? Yes. அப்போ இது வந்து it is up to you to decide either to go with positive or negative. It is up to you. So what answer you will choose? To Beijing. அவ்வளோதான் பிரதீப். வெரி குட். to Beijing. Okay.
சரி இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல என்னென்னு அவங்க வந்து கொஸ்டின் நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க பட் we have ஆன்சர் ஓவர் ஹியர் ஸோ வாட் இஸ் ஆன்சர் ஓவர் ஹியர் இஸ் given Who, Shui, and you. No studying Chinese. அப்போ மேலே என்ன கொஸ்டின் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க இது வந்து ஜிங்கியூலே போடாதீங்க நீங்கள் வந்து இந்த வாட்டி இது போட்டுக்கோங்க ஃப்ரெஞ்ச் போட்டுக்கோங்க ஓகே நீ Shui for you நீ Shui for you ஓகே அப்போ அதுக்கு தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது அப்புறம் நம்ம எந்த இடத்துல என்ன கேட்டால் நம்ம இந்த மாதிரி த்ரீன்னு சொல்லுவோம் அது வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் நீ இப்போ பேங்க் போறியா நீ வந்து இதுக்கு போறியா போஸ்ட் ஆஃபீஸ் போறியா அந்த மாதிரி எது வேணாலும் கேட்கலாம் Shui Shui இல்ல Chu okay Chu இன்ஹாங்மா அப்படின்னு கேட்குறோமா அதுக்கு are you going to bank அப்படின்னு கேட்குறேன் எஸ் அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல சொல்லுங்க yes நீச்சு யோஜுமா அப்படின்னு சொன்னா okay are you going to post office who Chu யோஜு பதில் இன்ஹாங் போடலாம் நீச்சு யோஜுமா இருந்தால் நீங்கள் பூன்னு சொல்லிட்டீங்க இல்லையா பூச்சுன்னு சொல்லிட்டு சூ இன்ஹாங் நான் வந்து பேங்க்குக்கு போகிறேன் ஓகே அந்த மாதிரி சொல்லலாம் ஓகே அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல மிங்தியன் ஜியன் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் மிங்தியன் ஜியன் ஓகே அவ்வளோதான் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பண்ணது இப்போ இந்த 3 டயலாக்ஸ் இருக்குல்ல அது பிரதீப் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போ இதை நான் வந்து எழுதியிருக்கேன் இப்போது இதில் எல்லாத்தையும் நான் இப்போ எரேஸ் பண்ணிடுறேன் இதே இதுவை நீங்கள் ஒரு வாட்டி வந்து ஒன்லி அந்த டேஷஸ் மட்டும் எழுதுங்க நாட் த கொஸ்டின் வாட் எவர் இட் ஹாஸ் பீன் given as left over here that alone you have to write it is for the practice whatever you have இப்போ நீங்கள் கரெக்டாக ஓரலில் சொல்லிட்டீங்க but it has to be accomplished only when we write this thing okay learning அப்போ தான் கம்ப்ளீட் ஆகுது so I'm just giving you up to 3rd okay அது வரைக்கும் போது 4th we can leave it is not a thing okay so Pradeep I'm completed ma'am okay மஹித் எனக்கு கொஞ்சம் அப்படியே அனுப்பிச்சு வைங்க கோகுல் நீ அப்போ எழுத ஆரம்பிச்சிங்களா முடிச்சிட்டிங்களா மஹித் அனுப்பிச்சிடுறீங்களா எனக்கு yes ma'am please send I'm sure ma'am yes Mahit I received okay so Nishwe Ingyuma Pu Shwe Ha the Hanyu okay Chu Beijing Ma Tu Nichu Yujuma Pu Chu Inhan Chu Chi okay Mintian இப்போ வந்து இது Mahit you are practicing for the HSKK அப்படின்னா என்னன்னு புரியாமல் இருக்குல்ல HSKKன்றது ஸ்போக்கன் HSK 2 வரைக்கும் கேட்க மாட்டாங்க HSK 2 வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது ஸ்போக்கன் வந்து உங்களை பேச சொல்லி கேட்க மாட்டாங்க பட் HSK 3 போகும்போது இப்படி தான் இருக்கும் அந்த சென்டென்சஸ்லாம் இப்போ நீங்கள் எழுதியிருக்கீங்க பேசியிருக்கீங்க இல்லையா இந்த மாதிரி தான் இருக்கும் எஸ் மேம் ஓகேவா ஏன்னா அது நம்ம இப்போத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இட் வில் பி வெரி ஈஸியர் ஓகே இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹைட் த அது நான் எரேஸ் பண்ண போகிறேன் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அதாவது முடியும் ஓகே முடியும் just give a try okay so we are just starting with the இது கோகுல் இன்னொரு few minutesல முடிச்சிரணும் I'm just going to ask you as well இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க மஹித் I will help you anyway I will help you okay yes முதல்ல இருக்கிறது என்ன முதல்ல இருக்கிறது முதல்ல இருக்கிறது கரெக்ட் எஸ்ன்னு சொல்ற வேர்டு doing ஓகே நெக்ஸ்ட் வந்து
chew ma'am. ஓகே வெரி குட். The அது fourth tone. fourth இல்ல third. அதாச்சு to withdraw. to withdraw on third tone. Oh, okay ma'am. The third tone, sorry. It's okay. அதுக்கு அடுத்தது third word. Stien ma'am, money cause. Very good. அதுக்கு அடுத்தது திருப்பியும் chew fourth. but this is to come or okay, next. இப்போ இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த இது போஸ்ட் ஆஃபீஸ் மேம். இந்த ரேடிக்கல் இங்கேயும் வருது இங்கேயும் வருது இல்லையா? அப்போ இது மணி ரிலேட்டடாக வருது. அப்போ மணி நம்ம எங்கே போடுவோம் எடுப்போம்? ஓகே பேங்க் மேம். இன்ஹாங். எஸ் மேம் பேங்க். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வருதா? நம்ம வந்து பாக்ஸ் எதில் கொண்டு போய் நம்மளோட இது எல்லாத்தையும் போடுவோம் பேப்பர்லாம். போஸ்ட் பாக்ஸ். இது வந்து இதனாலே டு சென்ட்னு அர்த்தம். இந்த ரேடிக்கலுக்கு வந்து டு சென்ட்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் இதுக்கு இப்போ இது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க? யோஜு சரி யோஜு. ஓகே நெக்ஸ்ட். ஒரு சூரியன், ஒரு நிலா, ஒரு டே. அப்போது a day has 24 hours. இப்போ நாளைக்கு பார்க்கணுன்னா ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் 24 hours இல்லையா? நாளைக்கு நான் பார்க்கணுன்னா அப்போ டுமாரோ இஸ் வாட்? மிங்தியன். எஸ். இது கிராஸ் போட்டு அது மேல கிராஸ் இது கிராஸ் ரேடிக்கல் தான் சொல்லிருக்கீங்க. ஆமாம், அது ஞாபகம் இருக்குது இல்லையா? ஸோ ஆனால் இந்த இடத்துல நம்ம ஒரு லாங்குவேஜை பற்றி தான் பார்க்குறோம் இந்த இடத்துல. அன்யூ இல்ல இங்கு. ஓகே ஐ இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த மேலே இருக்கிறதே தான் அப்படியே இங்கே வருது. இது வந்து என்னவோ அதே தான் இங்கே வருது. ஓகே இதில் ஷூ இருக்கு வந்து ஷூ டு கோ பேக் பண்ணு. ஓகே டு கோ பேங்க். ஓகே அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட். ஓ இல்லை மேம் சாரி மேம் தப்பானது சொல்லிட்டேன் மேம். டு கோ போஸ்ட் ஆஃபீஸ் மேம். Go to bank. Okay, next. To go to bank money. Okay, to withdraw money, ma'am. To withdraw money, okay. Okay. Beijing, ma'am. To go Beijing. To go Beijing. இல்லையா? இருங்க எனக்கு ஸ்க்ரீன் ஒரு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. சூ வந்து எது சொல்கிறீங்க? இது தானே? இது வந்து சூ இது சூ இன்ஹாங்கு சூ யோஜு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? அது சொல்லியாச்சு மேம். போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அண்ட் வித்ட்ரா மணி மேம். சூ சியன் கடைசி இது தான் மேம். அப்போ வந்து சூ இதுதான் ஜி சின் இல்லையா? டு சென்ட் அ லெட்டர். சாரி. ஓகே மேம். இது வந்து ஜி சின். சூ ஜி சின். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் இருக்கு. ஸோ ஸ்டடி இங்கிலீஷ் மேம். ஷ்வே இங்கு. ஓகே. அதே மாதிரி ஷுவே ஹான்யூ. ஓகே மேம். ஸோ கடைசி ரேடிக்கல் சேம் இருக்குது மேம். அந்த கடைசி லெட்டர் யூன்னு வருது இல்லையா? யூ வச்சே வந்து லாங்குவேஜ்னு வச்சுக்கணும். இது இங்கு, இது வந்து ஹான். ஓகே மேம். to uh, 2 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
ஓ இதுதான் கேபிட்டல்னு சொன்னீங்களா மேம்? ஆமாம், இதுதான் கேபிட்டல் ஆஃப் சைனா. ஆமாம் பெய்ஜிங் மேம். ஏன்னா ஏதோ ஹைவே ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வருது. இது வந்து இது ஹை ரைஸ். இது வந்து இந்த மாதிரி டால் பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. எஸ் மேம். மிங்டியன் ஜென். மிங்டியன் ஜென். ஓகே மிங்டியன் ஜென். மிங்டியன் ஜென். ஓகே. ஸோ இதை வச்சு தான் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒரு 10 minutes வந்து யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் திஸ். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ரேடிக்கல் வந்து பிரதீப், ஹேவ் யூ ஆல்சோ கம்ப்ளீட்டட் ரைட்? எஸ் மேம். ஓகே. கோகுல் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான், அதனால் நம்ம இதை பார்ப்போம். ஓகே. 1 இது ரெண்டாவது ரேடிக்கல். 1 2 3. ஓகே. 1 2 3 4. அப்போ ஈஸி ரொம்ப. 1 2 3 4. அப்போ லியோ அப்படின்றது வந்து என்ன அர்த்தம்னா, இதோட ப்ரானன்சியேஷன் வந்து லியோ. லியோனா 6ன்னு அர்த்தம், நம்பர் 6. ஓகே. அதே மாதிரி இது எடுத்தோன்னே எப்போவுமே விச் இஸ் ஆல்வேஸ் அ ஹரிசாண்டல் லைன் ஃபஸ்ட்டு. இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். நம்ம டீ போடுற மாதிரியே தான் இப்படி போடுறோம். 1 2 1 2 1 2. ஓகே. இந்த மாதிரி. அப்போ திஸ் இஸ் கால்டு சீ. சீனா வந்துட்டு த நம்பர் 7. ஓகே. அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப ஈஸி. இதுவும் 1 1 அப்படியே இது ஒரு ரேடிக்கல். அப்போ இதில் மொத்தமே 2 ரேடிக்கல் தான். இதுலேயும் 2 ரேடிக்கல் தான். இதில் மட்டும் 3 ரேடிக்கல் வருது. 3 ஸ்ட்ரோக் ஆர்டர் வருது. நான் ரேடிக்கல்னே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அப்போ இதில் வந்து 1 2. அப்போ இதில் 2 ஸ்ட்ரோக் ஆர்டர் தான். இதில் சீலையும் 2 ஸ்ட்ரோக் ஆர்டர் தான். மேலே இருக்கிற லியோவில் 3 ஸ்ட்ரோக் ஆர்டர். அப்போ 1 2 1 2 1 2 1 2. திஸ் இஸ் கால்டு 9. அப்போ இது நம்ம ப்ரொனன்சியேஷன் என்ன சொல்கிறோம்னா ஜியோ. 9. ஓகே. அதே மாதிரி இது வந்து இந்த இதுனாலே குழந்தை. இது ஆக்சுவலாக இது வந்து சைல்டு, இது வந்து பேபி. ஓகே. சைல்டு பேபி அந்த மாதிரி. அப்போ ஒரு குழந்தைய வந்து எந்த இடத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. அந்த படிக்கிற இடத்துல வந்து இட் ஹாஸ் காட் ரூஃப் லைக் ஸ்ட்ரக்சர் வித் சம் ஏதோ ஸ்டெபிலிட்டிக்காக மேலே ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்போ 1 2 3 4. அதுக்கு அடுத்தது 1 2 3 4. அப்புறம் இப்படி வந்து இப்படியே போட்டுடலாம். ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் இப்படி வந்துட்டு இப்படியே ஒரே மாதிரி இப்படி போட்டு நீளமாக போட்டு இப்படி போட்டுருங்க. ஓகே. அப்போது இது வந்து என்ன ஷுவே, விச் இஸ் நத்திங் பட் ஷுவேனா என்ன அர்த்தம்னா டு ஸ்டடி. இதுதான் நம்ம பார்க்குறோம். ஷுவே டு ஸ்டடி. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து ப்ளஸ் சிம்பிளுக்கு அடுத்து இப்படி போட்டு கீழே வந்து ஒரு இதை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. இது கொஞ்சம் கலர் ஒரு மாதிரி இருக்குல்ல. ஐ கோ வித் திஸ். ஓகே. இப்படி போட்டுட்டு தென் யூ ஆர் கோயிங் வித் திஸ் திங் கால்டு சூ. அப்போது ஒரு ப்ளஸ் சிம்பிளுக்கு அடுத்து கீழே ஒரு பேஸுக்கு அடுத்து இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு இது என்ன சொல்கிறது, மேத்தமேட்டிக்கலாக இருந்தால் கொஞ்சம் சொல்லலாம். எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை மேக்ஸில். அந்த டேர்ம்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. ஓகே. இப்படி போட்டுறோம். ஓகே. அப்போ இது வந்து சூ அப்படின்னு சொல்கிறோம். சூ தான் நம்ம டு கோ. ஓகே. அதே மாதிரி பெய்ஜிங் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி போட்டுக்கிறாங்க. முதல்ல எடுத்தோன்னே 1 2 அப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன். 1 2 வெர்டிக்கல் லைன். அதே மாதிரி இந்த சைடு முதல்ல அந்த சீக்கு போட்டாங்களா அதே மாதிரி இப்படி போட்டுரும். ஆனால் இது வந்து இவ்வளோ நீளம் போகுது, அந்த நீளம் போகாமல் we are giving it only half. அப்புறம் இப்படி கொடுத்துறோம். அப்போது 2 இந்த லைன்ஸ் போட்டுட்டு அப்புறம் இப்படி முடிஞ்சிருச்சு. இது வந்து பெய்ன்னு அர்த்தம். பெய் அப்படின்னாலே நார்த்து கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. சரி, இது வரைக்கும் முடிங்க. இதுவே உங்களுக்கு கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக தான் இருக்கும். ஈச் கேரக்டர் ரைட் 5 times now. சரி இருங்க, இந்த சிங்கையும் முடிச்சிடலாம். 1 2. அதாவது ஒரு இதுக்கு பேரே வந்து லிட்டுன்னு சொல்லுவோம். லிட்டு கேரக்டர் லிட்டுன்னு சொல்லுவோம். இந்த லிட்டுக்கு கீழே ஒரு ஸ்கொயர் போட்டுக்கிறீங்க, அதாவது ரெக்டாங்கிள் போட்டுக்கிறீங்க. அதுக்கடுத்து வர்டிக்கல் ஹூக்கு இது. அப்போ இதுக்கு வந்து சிங்குன்னு பேர். சிங் அப்படின்னாலே கேபிட்டல் அப்படின்னு அர்த்தம். அப்போ நார்த் கேபிட்டல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து ஜாலியாக பெய்ஜிங் சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து ஒரிஜினலாக அதுக்குள்ளே இருக்கிற மீனிங் வந்து நம்ம பிரித்து பார்த்தோன்னா இட் இஸ் ஜஸ்ட் பட் நார்த் கேபிட்டல் பெய்ஜிங். அதே மாதிரி நான்சிங்னு ஒன்று இருக்குது. நான்சிங் வந்து சவுத் கேபிட்டல். இப்போ ஷங்காய், குவாங்சோ இதுக்கு எல்லாத்துக்குமே
அந்த இடத்துல ஒரு கேபிட்டலுக்கு பேர் வந்து நான்சிங். நான்னுனாலே சவுத்துன்னு அர்த்தம். அது வந்து இனிமேல் தான் வரும் உங்களுக்கு. ஆனால் மோஸ்ட்லி தே கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு பெய்ஜிங் ஒன்லி. நான்ஜிங்கை பற்றி அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, அவங்களோட புக்ஸ் எந்த புக்ஸ்லையுமே பேச மாட்டாங்க. ஸோ பெய்ஜிங் ஒன்லி தி ஆல் பிகாஸ் சவுத் சைடில் வந்து கேண்டோனீஸ் ரொம்ப நிறையா இருக்கும், அதனால் தே டோன்ட் கோ மச் இன் டு தட். ஓகே, பெய்ஜிங் வரைக்கும். இப்போ இந்த சிங் வரைக்கும் இப்போ ஒவ்வொரு கேரக்டரையும் 5 டைம்ஸ் இப்போ எழுதுங்க. ஸோ நான் வீடியோ வந்து ஆஃப் பண்ணிடுறேன், ஸோ தட் இட் வில் பி எனஃப் டு என்ன சொல்றது கோ த்ரூ இட்.